என்ன வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம்னா இந்த அல்லேலூயான்ற வார்த்தையை மட்டும்தான் அதிகம் யூஸ் பண்றோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயான்னு சொல்லுங்க. சாத்தானின் பல்ல உடைக்கிற கல்லு. ஆமா, இந்த அல்லேலூயா வச்சு நிறைய பாட்டெல்லாம் எழுதுறோம். நிறைய பாட்டுகளை எழுதிட்டு இருந்தோம். நம்முடைய திருச்சபையில் முன்னாள் போதுகிற அந்த பன்னீரையா கூட ஒரு பாட்டு அல்லேலூயா, என்ன லூயா, ஒரு பாட்டை கொஞ்சம் ஆன்லைன் ப்ரேயர்ல எல்லாம் ஜனங்க தூங்கிடுவாங்க. அவங்களை எப்படியா உற்சாகப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த பாட்டை நாங்கள் கம்போஸ் பண்ணோம். அல்லேலூயா சொல்லுங்களப்பா. பரிசுத்த ஆவியானுடைய அனுபவம் இருக்க வேண்டும். அவங்க பரிசுத்த ஆவியின் அனுபவத்தின் மேல அவங்களுக்கு எண்ணம் இருக்குதோ இல்லையோ, அல்லேலூயான்னு சொல்லிட்டா நம்ம ஜனம் இன்னொரு சபைக்கு போவார். எப்படி அல்லேலூயான்னு சொல்லி கத்து கொடுத்துட்டா நம்ம ஜனம் என்ன பண்ணாது, இன்னும் ஒரு சபைக்கு போகாது. ஏன்னா அல்லேலூயான்ற வார்த்தையில ஆவியானவர் வந்துட்டார் என்ற ஒரு எண்ணம் ஒரு மனநிலையோடு இன்னைக்கு எல்லா சபைகளிலுமே அல்லேலூயான்ற வார்த்தையை பிரயோகிக்கிறாங்க. நாங்கள் வசித்த, நாங்கள் வளர்ந்த எங்களுடைய தாய் திருச்சபை சிஎஸ்சி, ஆமா, என்னைக்கா இருந்தாலும் சத்தியத்துக்கு பக்கம் ஓடி வந்துதான் ஆகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தியத்தை அறியணும், சத்தியத்தை புரிந்து கொள்ளணும், சத்தியத்தின் பூரணத்துல வாழ வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு இந்த நல்ல நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட வார்த்தையின் மூலம் பேசுவாராக. இன்றைக்கு நம்முடைய தம்பி அருண் பிரசாந்த் அவங்களுக்கு தான் இன்னைக்கு பெயரை நிமித்து வாய்ப்பு கொடுத்துரும். அவங்க திடீரென்று அவங்களுக்கு மதுரையில் அவங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு நீங்கள் சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், வருகிற மே மாதம் அவர் தம்பிக்கு வந்து கல்யாணம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். கர்த்தருடைய நாம் மைம்படும். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட ஒரு வசனத்தின் மூலம் பேசுவாராக. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமா, எடுத்து இவங்க வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 யோவான். கவனிக்க, யாரோ சொல்ல கேட்டதை சொல்லல, யாரோ பார்த்துட்டு வந்ததை இவங்க சொல்லல. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள், உங்களுக்குள்ள எவ்வளவேனும், கவனிக்கணும், தேவன் ஒளி. சில நேரங்களில் மிருகமா இருக்கிறேன், சில நேரங்களில் மனுஷனா இருக்கிறேன், சில நேரங்களில் என்ன போல நீதிமான் இல்லை அப்படின்ற, சில நேரங்களில் என்ன போல துன்மார்க்கன் இல்லை. நான் யாரா இருக்கிறேன்றதே நமக்கு தெரியல. அவ்வளோ குழப்பம், பிஸியா ஓடிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் எப்படி இருக்கிறாரு? ஒளிய நல்லா கவனிச்சுக்கணும். கர்த்தர் ஒவ்வொரு வரிகளிலுமே ஒவ்வொரு வெளிப்பாடுகளை கொடுப்பார். தேவன் ஒளியா இருக்கிறார், அந்த ஒளியில எவ்வளவு வேணும் இருள் இல்லை. நாம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நம்மளுக்குள்ள எவ்வளவு வேணும் உலகம் பிரயாசப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. சரி, வாசிங்க, அந்த வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. 6வது வசனம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடக்கிற பிள்ளைகள் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியத்திற்கு இவங்கெல்லாம் சரியாக மாட்டாங்க என்று சொல்லி நமக்கு நாமே சில வட்டங்களை நம்ம வரைந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது அவங்க அந்த வட்டத்தை வரைஞ்சுக்கிறது அது தப்புன்னு சொல்ல வரல. அவங்க பார்வையில மனிதர்களை அவங்க அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். நீங்க மனிதர்கள்கிட்ட நீங்க என்ன வேணா பார்த்துக்கோங்க, ஆனா ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டார், நாசியில சுவாசம் உள்ள மனுஷன் மேல நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஆண்டவர் யாரை அவருக்கு ஐக்கியமா அவரோடு கூட பயணிக்க தெரிந்து கொண்டார் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவோடு கூட ஊழியம் செய்வதற்கு எப்பேற்பட்ட மனிதர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் சொல்லுங்களேன். அவரோடு கூட பயணிக்கும்படி, அவரோடு கூட ஊழியத்தில் நிற்கும்படி
அவருக்கு சாட்சி சொல்லும்படி, அவருடைய நாமத்தை பிரசித்தப்படுத்தும்படி ஆண்டவர் எவர்களை தெரிந்து கொண்டார்? பாக்கெட்ல நிறைய பணம் உள்ளவனையா, இல்ல பதவி உலகத்தின் பார்வையில யாரெல்லாம் இழி நிலையில் இருக்கிறார்கள், ரொம்ப கீழ்த்தரமா இருக்கிறாங்களே, இவன் இந்த குலம், இவன் இந்த ஜாதி, இவன் இந்த பட்ட ஆளு, இவன் இந்த உணவு தான் சாப்பிடுவான், இவன் இந்த தெரு அந்த தெரு என்று சொல்லி மேட்டிமை பேசுகிற மனிதர்களால ஒதுக்கப்பட்ட மனிதர்களை தான் கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டு. ஏன் தெரியுமா? அவன் அன்புக்காக இயங்குகிறவன். அவன் அன்புனா என்ன? சாப்பாட்டுக்காக ஏன் கேட்கிறேன்? அன்புக்காக இயங்குகிற கூட்டத்தில் நீங்களும் நானும் எந்த உயரத்துல போனாலும் நீங்க இந்த அனுபவத்தில் இருக்கணும். நான் எந்த உயரத்துக்கு போனாலும் என்ன நிச்சயமா ஆண்டவர் உயர்த்துவார். எதன் ஒரு நம்பிக்கை உண்டு. நிச்சயமாய் வசனம் சொல்லுகிறது, வாக்கு தத்தங்கள் எண்ணில் அடங்காதவை. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்கிற வாக்கு தத்துவம் அது விழுந்து போய் இருக்கிற ஒரு மனிதனுக்கு மாபெரும் அது சக்தி. ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் கொடுத்திருக்கிறார். நிச்சயம் விழுந்து போக வேண்டும் என்று உங்களை நினைக்கிற ஜனங்களுக்கு முன்னே அந்த வார்த்தை நிச்சயம் உங்களை பலன் அடைய செய்யும். ஆனால் பலன் அடையும் பொழுது, ஒன்றுமில்லாமல் இருக்கும் பொழுது என்னை நினைத்தருளினார் பாருங்க. வசனம் சொல்லப்படுது, தாழ்வில் நம்மை நினைத்தவரை. எதிர்பராமின்னு சொல்றீங்க. எந்த உயரத்துக்கு போனாலும், எப்பேற்பட்ட பதவிகளை அடைந்தாலும், எப்பேற்பட்ட பொசிஷன் அடைந்தாலும், என்னை என்ன சிச்சுவேஷன்ல இருந்து கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ சிந்தையா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. மெய்ப்பன் இல்லாத ஆடுகளுக்கு தான் அவர் யாரா இருக்கிறாரு? மெய்ப்பனா இருக்கிறார். ஆமென். யாரெல்லாம் உலகத்தால தள்ளப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்றார். அவங்க எல்லாம் கர்த்தரை ஒரு நேரமும் விட்டுட்டு போல. லேகியோன் என்கிற ஒரு மனிதன், பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதன், அவன் குகைகளிலும் பாறைகளிலும் ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல சங்கிலிகளால் கட்டப்பட்டு பிசாசினால அலக்களிக்கப்பட்டு அந்த எல்லைக்கு போனாவே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ வரலாம்பா, முதல்ல நீ என்ன பண்ணு. அப்போ தேவனுடைய கரத்துல நன்மையை பெற்ற அந்த மனிதன் தன்னை தேவனுக்கு அர்ப்பணிப்பானால், இன்றைக்கு எத்தனையோ ஆண்டுகளாய் தேவனுடைய கரத்திலிருந்து ஜீவனையும் சுகத்தையும் நன்மையும் பெற்றுக்கொண்டு இருக்கிற நாம் யாரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று கர்த்தர் எனக்கு சிந்திக்க சொல்றார். என் ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? நான் யாரை பின்பற்றி கொண்டு வருகிறேன்? என்னுடைய அப்ரோச் எப்படியா? நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறேன். நம்ம எப்படி இருக்கிறோன்றது நமக்கு தான் நல்லா தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. நான் எப்படி இருக்கிறேன் என்று சொல்லி ஐரமா கூட முழுக்க தெரியாது. ஏதோ கொஞ்ச நேரம் கொஞ்சம் தான் எனக்கு என்ன குறித்து தெரியும். ஒரு 70-80% அப்படி தெரிஞ்சிருக்கலாம். ஆனா என்னை குறித்து தான் 100% அவங்களுக்கு தெரியுமானா தெரியவே தெரியாது. ஆனா நம்ம என்ன ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். இங்க ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறது நம்ம கற்றுக்கொள்வோம். அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் இருளிலே நடக்கிறோமா, இல்ல வெளிச்சத்துல நடக்கிறோமா, இல்ல நீதியில நடக்கிறோமா, இல்ல அநீதியில நடக்கிறோமா என்கிறத இன்றைக்கு நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நான் என்ன சொல்றேன், இப்படிப்பட்ட சீர்திருத்தம் உள்ள வார்த்தைகள் எல்லாம் யாருக்கு சொல்லுவாங்க? இப்போ ஒரு காரியத்தில் இருக்கிற சீக்கிரட்டு கூட மற்றவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க, பிள்ளைகள் இடத்துல தான் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? என் பிள்ளை அதுல எப்படி மாறிடணும், தேறினவனாய் மாறிவிட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சில ரகசியங்களை யாருக்கு தான் சொல்லுவாங்க? பிள்ளை அல்லது நம்மை சார்ந்த மனைவி, நம்முடைய குடும்பத்துக்கிட்ட மட்டும்தான். ஏன்னா இது ஒரு செல்பிஷ், இது ஒரு சுயநலம். ஏன்னா இந்த ஆசீர்வாதத்தை உலகத்தான் எடுத்துக்கூடாதுன்னு சொல்ல கொடுக்க வேண்டும். என் பிள்ளைகளை எவ்வளவு வேணும் தவறு வந்துடக்கூடாது. அவன் 100 மார்க் எக்ஸாம் எழுதுறான்னா 100ஐயும் அவன் வின் பண்ணணும். அதுக்கு எதையெல்லாம் இம்பார்ட்டனோ அதை பெற்றோர்கள் கற்றுக் கொடுப்பதை போல கர்த்தர் உங்களை 100க்கு 100 சக்சஸ் பண்ணணும்னு விரும்புறாரு. ஆகபடியினால தான் தேவன் ஒளியா இருக்கிறார். அவரில் எவ்வளவு வேணும்
இருள் இல்லை. அத போல நீங்க தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள எவ்வளவேனும் குறைவு வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் இந்த சபையை விரும்புகிறபடியினால், அதாவது உங்களை விரும்புகிறபடியினால கர்த்தர் உங்களை சீர்திருத்த நினைக்கிறார். நீங்க ஏன்னா நீங்க 100க்கு 100 நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்வராமேன்னு சொல்றீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 100க்கு 100 நாம் நன்மையை பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறபடினால தான் கர்த்தர் இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகளாகிய நீங்கள், என்னுடைய மனவாட்சியாகிய நீங்கள் யாரோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். வாங்கி கொடுக்கிற கர்த்தர் அப்படிதான் நம்ம இடத்துல கேட்கிறார். அப்பா, நான் ஒளியா இருக்கிறேன்ல, என் பிள்ளைங்க நீங்களும் ஒளியா இருக்கிறது போல மற்றவங்க கண்டு சொல்றீங்களே, ஆனா உங்களுக்குள்ள உண்மையாகவே ஒளி இருக்கிறதா? உண்மையாகவே நீங்கள் எனக்குள்ள நிலைத்திருக்கிறீங்களா? உண்மையாவே அப்பம் பேரை நீங்க காப்பாத்துறீங்களா? அப்படின்னு கர்த்தர் நம்ம கிட்ட உரிமையாய் இந்த காரியங்களை எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமே. தான் நேசிக்கிற புத்திரன் இடத்துல ஆண்டவர் ரகசியத்தை எதிர்பார்க்கிற. மகா, நீ யாரோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கிற, அதெல்லாம் உனக்கு எடுத்துருண்டா. உன் ஐக்கியம் யாரோடு கூட உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு இருக்கிறது. ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு முதல் காரியம், நம்ம ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தரை நம்ம கற்றுக் கொடுக்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் ஃபெல்லோஷிப், ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப், ஃபர்ஸ்ட் ஐக்கியம். முதலாவது நமக்கு இருக்க வேண்டிய ஐக்கியம் யாரோடு தெரியுமா? பிதாவோடு கூட இருக்கும். ஆமே சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமே. நீங்க சற்று யோசித்து பாருங்கள். ஒரு மனிதனை என் சிநேகிதனே என்று அழைத்தார். யாரு சொல்லுங்க? என் சிநேகிதனே. யாரு அவருக்கு சிநேகிதன்? ஆபிரகாமை தான் என் சிநேகிதனே என்று கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா சொல்லுங்களை பார்க்கலாம். அப்போ ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கும், அவர் என்னை நாளைக்கு எப்படி நடத்த போறாரு யோசிக்கவே இல்லை. கர்த்தர் அவரை அழைத்த உடனே அவர் சொந்த தேசத்தையும் இனத்தையும் விட்டு அவர் மேலே நம்பிக்கை வைத்து வந்தபடியினால என் சிநேகிதனாகிய வீட்டில் சொல்லக்கூடாததை, தங்க கூட உடன் பிறந்தவர்களோடு சொல்லக்கூடாததை, மனைவியோடு பெற்றோர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளாததை நண்பனோடு பகிர்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய ஐக்கியம் தேவனோடு கூட இருந்தபடியினால கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 18:18. தம்மிலே அன்பு கூறுகிறவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் செய்ய போகிற காரியத்தை, சோதோம் கொமோராவில் ஏற்பட போகிற அழிவை கர்த்தர் யாருக்கு வெளிப்படுத்தினாரு? ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துற. ஏன் தெரியுமா? ஆபிரகாம் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தார். ஆபிரகாம் தேவனோடு கூட ஃபெல்லோஷிப்ல இருந்தார். ஆபிரகாம் தேவனுக்குரிய கணத்தை கொடுத்தார். அதனால தான் செய்ய போகிற காரியத்தை தன்னுடைய நண்பனாகிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துற. என் சிநேகிதனாகிய ஆபிரகாம். ஐக்கியம் யாரோடு கூட இருக்கணும்? தரிசனம் காணணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? தரிசனம் எனக்கு வேணும், ஆண்டவர் என்னோடு பேசணும், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் என்னோடு கூட பேசணும்னு விரும்பி இருக்கிறவர்கள், நம்ம ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது சொல்லுங்க. யூதாஸ் காரியோத் இயேசுவோடு பயணித்தவன் தான். அவனுடைய ஐக்கியம் யாரோடு போனது? பந்தி அமர்ந்துட்டு போயிட்டு வெளியே போயிட்டு 30 வெள்ளி காசுக்கு அவன் மேல இருந்த அபிஷேகத்தை வித்து போட்டுட்டான் போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது என்று உணர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கணும் தெரியுமா? முதல்ல பிதா. ஆமென். நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கணும்? பிதாவோடு இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ரெண்டாவது நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கணும்? குமாரன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்க வேண்டும்? குமாரனோடு இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம, உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார்?
குமாரனோடு கூட ஐக்கியமா இருப்பதற்கு. ஏன் குமாரனோடு கூட நம்ம ஐக்கியமா இருக்கணும்? ஏன் குமாரனோடு கூட நம்ம டச்சபிள் இருக்கணும்? ஏன் குமாரனோடு கூட நமக்கு ஃபெல்லோஷிப் இருக்கணும்னா, அவர் தான் நம் பரலோகம் போவதற்கு என்ட்ரி கார்டு. அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். அவர் யாரு? பரலோகம் போவதற்கான மார்க்கம் அவர்தான். என் ஐக்கியம் ஆண்டவரோடு பிதாவோடு இருக்க வேண்டும். அவருடைய அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, அநேகர் வந்து நித்திய ஜீவனை அடைவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யாரிடத்துல வந்து கேட்டாங்க? இயேசுவின் இடத்துல வந்து கேட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் பரலோகம் போறதுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு இந்த இயேசுவை தான் பிதா என்ன பண்ணி இருக்கிறாரு? மத்தியஸ்தரா வைத்திருக்கிறாரு. என்னவா வச்சிருக்கிறாரு? மத்தியஸ்தர். அது இங்கிலீஷ்ல சொல்லுங்க, மீடியேட்டர். யாரு? மீடியேட், இடைத்தரகர். உலகத்திற்கும் பரலோக தேவனுக்கும் இடையே நமக்கு பாலமாய் இருப்பது யார் சொல்லுங்க? பிதாவோடு இருக்கா இல்ல குமாரனோடு இருக்கா என்கிறத இன்னைக்கு நம்ம உணர்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆமை சொல்லுங்களை பார்க்கலாம். அதான் சொன்னேன், இயேசுவோடு பயணித்தவர்கள் தான், இயேசுவோடு கூட எல்லா கஷ்ட நஷ்டங்களிலும் ஈடுபட்டவர்கள் தான். ஒரு கட்டத்தில் பிசாசு வந்து இருதயத்தை வஞ்சிக்கும் பொழுது ஐக்கியப்பட்டவன் வேறொருவனோடு ஐக்கியப்பட்டு விட்டானே. அப்போ அவன் வேறு ஒருவரோடு ஐக்கியப்பட்டதனால அவன் நீடித்து வாழ்ந்தான இந்த உத்தமரை, இந்த ரட்சகரை நான் என்ன பண்ணிட்டேன்? காட்டி கொடுத்துட்டேனே என்று சொல்லி ஐக்கியத்தை, இயேசுவோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை அவன் இழந்ததினால அந்த கொஞ்ச நேரங்களிலே அவன் குத்தப்பட்டவனாய், அவன் வேதனைப்பட்டவனாய், என் ஐக்கியம் போய்விட்டது, என் அபிஷேகம் போய்விட்டது என்று சொல்லி தனக்குத்தானே வேதனைப்படுத்தி கொண்டு அவன் நாண்டு கொண்டு செத்து போனான். இதற்கு காரணம் இயேசுவோடு இருந்த ஐக்கியம் விலகி இருக்கிறது. முதலாவது பிதாவோடு, இரண்டாவது குமாரன். ஏன் குமாரன் தான் எனக்கு மறுவாழ்வு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறோம்ல, ஆண்டவரே எனக்கு இந்த நன்மையை கொடுங்க, அந்த நன்மையை கொடுங்க, இது எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். அவர் மூலமாய் நன்மையை பெற்றுக்கொள்றோம், அவர் மூலமாய் சுகத்தை பெற்றுக்கொள்றோம், அவர் மூலமாய் உயர்வுகள், அவர் மூலமாய் ரிசரக்ஷன், அவர் மூலமா எட்டர்னல் லைஃப். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அவர் மூலம் தான் நித்திய வாழ்வு. அப்போ அவரே கூடியிருக்கணும். ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமே. யாருடைய ஐக்கியம்? பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்க வேண்டுமா? சத்திய நம் அலைந்து தெரியாதபடி நாம் பிசாசோடு கூட எதிர்த்து நிற்க பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1, 2. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே, ஆவியானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களை தவறு செய்ய அவர் விரும்பவே மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். நீ தப்பு செய்யணும்னு அவர் விரும்பவே மாட்டார். நீ அவருடைய ஐக்கியத்தில் இல்லைன்னா உன்னை விட்டுருவார். அவருடைய ஐக்கியத்தில் இருக்க விரும்புகிறவனுக்கு ஆண்டவர் குற்ற மனசாட்சியை கொடுப்பார். ஐயோ இது தவறு, இதை செய்தால் கர்த்தர் என்னிடத்தில் கணக்கு கேட்பார் என்கிற உணர்வை யாத்திரமா கொடுக்கிறது ஆவியானவர் தான் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். சில இடங்களில் பார்க்கிறோம், சில ஊர்களில் பார்க்கிறோம், கொஞ்சமும் மனசாட்சி இல்லாமல் கொடூரமான மனிதர்கள் கொடூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நேற்று தினத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஈரோடு பகுதியில் ஒரு கார்ல
இருக்கிறாங்க. ஒரு 4 பேர் கார்ல இருக்கிறவங்கள பயங்கர ஆயுதங்களால தாக்குறாங்க. அது பார்க்கும் போதே இருதயம் பதைக்கிறது. அங்க இருந்து வீடியோ எடுக்கிற ஜனங்களும் ஐயோ 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 ஐயோன்னு கத்துறாங்க. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரலுமே கிட்டத்தட்ட 6-7 இடங்களில மர்டர் நடந்திருக்கு. இன்னைக்கு ஒரு பேப்பரே போட்டான். ஆமைன்னு சிலங்களை பார்க்கலாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்ல மகா, எல்லாருக்குள்ளும் கோபம் இருக்குத்தான், உனக்குள்ள கோபம் இருக்குத்தான், ஆனா அந்த கோபம் உன்னை நிச்சயம் வாழ விடாது. அல்லேலூயா. சிலங்களை பார்க்கலாம். ஆனா பொறுமையும் சாந்தமும் இச்சை அடக்கமும் உன்னை தேவனுக்கு பிரியமான மனவாட்டியா மாற்றும். அதனால உன் ஐக்கியத்தை அவரோடு வைத்துக்கொள், உன் ஐக்கியத்தை குமாரனோடு வைத்துக்கொள், உன் ஐக்கியத்தை பரிசுத்த ஆவியானவரோடு வைத்துக்கொள். அவர் உன்னை எங்கேயும் கோபப்பட விட மாட்டார். ஆமென். சிலங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் எங்கேயும் உன்னி என்ன சொல்லி அங்க பேசுறாரு. இந்த மத்தியிலே வாசிக்கலாமே. கர்த்தர் நல்லவர். 3வது வசனத்துல வாசிங்க. 4ஆம் அதிகாரம். அப்பொழுது சோதனைக்காரனாகிய பிசாசு அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அதற்கு அவர் பிரதியுத்தரமாக என்ன சொல்ற தெரியுமா? கல்ல தூக்கி அடிக்கல. எப்படி? கல்ல தூக்கி, நானே பசியா இருக்கிறேன், நானே பட்னியா இருக்கிறேன், என்ன பண்ணுவான் தெரியுமா? எந்த நிலையிலும் மனம் தளர மாட்டான். ஃபாஸ்டிங் இருக்கிற என் முன்னாடி நல்ல ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறி எத்தாந்து தட்டு வச்சுன்னு சாப்பிட்டாக்கா நான் என்ன பண்ணணும் தெரியுமா? கண் குருடாக்கப்பட்டவனை போல இருக்கணும். ஃபாஸ்டிங் இருக்கிறவன் என்ன சொல்லுவான்? என் முன்னாடி இதெல்லாம் எத்தாந்து சாப்பிடாத. எது? அப்ப என் முன்னாடி எத்தாந்து இதெல்லாம் சாப்பிடாதுன்னா என்ன அர்த்தம்? நானே பட்னியா கிடக்குறேன், என் முன்னாடி சாப்பிட்டு இந்த இச்சை எனக்குள்ள தூண்டி விடாத. சில ஆள் என்ன பண்ணுவான்? இது சாப்பிட்றப்போ மூஞ்சி திருப்பிக்குவான். சாப்பிடாத, என்ன எனக்கு பசி எத்துரும். அது என்ன பாஸ்டிங்? ஆண்டவர் சொல்றாரு, இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும் என்று சோதனைக்காரன் வரும் பொழுது ஆவியானவர் ஆண்டவரை பண்படுத்தி, இயேசுவே நீங்க நிதானமாவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதை பேச சொல்றாரு? மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, ஆமே, புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று உபாகமத்தில் எழுதியிருக்கிறதே, அதை போல அவருடைய வார்த்தை நம்பப்படலை. காரணம் என்ன தெரியுமா? ஆவியானவர் அவருக்கு துணையாக இருந்தாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ நமக்கு ஆவியானவர் எதற்கு துணையாய் ஐக்கியமா இருக்கணும்னா, நம்ம மனுஷனா இருப்பதற்கு ஆவியானவர் தேவை. எப்படி? நம்ம யாரா இருப்பதற்கு ஆவியானவர் தேவை. மனுஷனா ஆண்டவருக்கு உரிய பிள்ளையா இருப்பதற்கு ஆவியானவர் நமக்கு தேவைப்படுகிறார். ஆமென். சிலங்களை பார்க்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 13 சத்தியத்திற்குள்ள. ஆமா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சத்தியத்தை பேசுறாரா? இல்ல ஒருதலை பட்சமா செய்யறாரா? சகல சத்தியத்திற்குள்ள நடத்தணும். அப்ப ஆண்டவர் ஏதோ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். இந்த மந்தையில பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடியினால தான் கர்த்தர் சகல சத்தியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. வர உபாகமத்தில் ஒரு வசனம் இருக்குது, அதை எடுத்து பிசாசு கிட்ட பேசுங்க. எந்த வசனத்தை எடுத்து பேசுங்க? உபாகமத்தில் இருக்கிற வசனத்தை எடுத்து நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்களே, அப்பதான் உங்களுக்கு நமக்கு புரியும். உபாகமம் 8:3 வாசிங்க. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல. இந்த வசனத்தை நினைப்பு படுத்தினது யாரு? யோவான் 16 வழி விலக போக பண்ணுமா? வசனம் நம்மை பாவத்துல நடத்துமா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் என்ன லிபரல் பண்ணும், எனக்கு ரிடம்ஷனை கொடுக்கும், எனக்கு எட்டர்னலை கொடுக்கும், எனக்கு விடுதலையை கொடுக்கும், எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குமே தவிர என்னை சாகடிக்காது, என்னை கீழே தள்ளாது. இந்த சத்திய நினைவை எனக்கு ஏற்படுத்துகிறவர் யாரு? பரிசுத்த
ஆவியானவர். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு மகனே ஐக்கியம் பிதாவோடு இருக்கட்டும். ரகசியம் வெளிப்படுத்துவாரு. அந்த இடத்துல நடக்க வேண்டிய தவற ஆவியானவர் அப்படியே மூடி மறைச்சிடுவார். வசனத்தை நினைப்புப்படுது. வசனம் எப்படி சொல்லி இருக்கிறதே, நான் இந்த பாவம் செய்வது எப்படி. யோசேப்பு போத்திபாருடைய மனைவியின் அரண்மனையில் இருக்கும் பொழுது, பாவம் செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கும் பொழுது, ஆவியானவர் யோசேப்போடு கூட பேசினார். என் தேவனுக்கு முன்பாக இத்தனை பொல்லாங்கு செய்வது, அந்த உணர்வு கொடுத்ததே ஆவியானவர் தான். ஆமேன் சொல்லுங்களை பார்க்கலாம். அப்போ ஆவியானவர் நமக்கு தேவை. ஏன் தெரியுமா? என் பிள்ளை தப்பு செய்யக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லி முழு பூசணிக்காய் கதை சொல்லியிருக்கிறேன்னா தெரியல, சொன்ன மாதிரியே இருக்குது, சொல்லாத மாதிரியே இருக்குது. முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிற ஒரு காரியம். ஒரே நாளில் செய்த தவறு அவர்களுடைய சந்ததி முழுவதும் அந்த பெயரா மாறி. ஒரு வாத்தியார் அவர் வாத்தியார் ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்றாரு. இந்த வாத்தியாருக்கு ஒரு நாள் பூசணிக்காய் சாப்பிடணும்னு ஆசை. அவர் நினைச்சாருன்னா கடையில போய் வாங்கிட்டு வரலாம், பணம் நிறைய இருக்கு. தெற்கு இல்லைன்னு சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? பேக்கடியே சாக்கடியே ஏதோ ஒண்ணு, குப்பை கொட்டுற இடம், பின்னாடி புலங்குற இடம்னு வச்சுக்கோ. அவர் அப்படி போயிட்டு ஏதோ கை கால் அளவு போகும்போது பக்கத்து வீட்டு குப்பையில, எதுல குப்பையில தான் நிறைய செடி வளரும். வளமா வளரும். தக்காளி செடி, மாங்காய் செடி எல்லாமே வளமா வளரும். ஏன்னா அதுல எல்லா உரமும் இருக்கு. அந்த குப்பையில் பார்த்துட்டு வேறொரு வாத்தியாருக்கு எவ்வளவு மட்டமான புத்தி பாரு. வாத்தியாருக்கு பணமா இல்ல, இவர் என்ன பண்ணிட்டாரு, பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு பூசணிக்காய் திருடிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த அம்மா போய் பார்த்தவன் போயிட்டு பக்கத்துல சொல்ல, அப்படியே நமக்கு தான் தெரியுமே, இங்க சொன்னாக்கா அங்க முடியறது பெருசா இருக்கும், இங்க சின்ன காயம்தான் இருக்கும். கட்சியில போனாக்கா கையே துண்டாயிடுச்சுக்குவாங்க. காயம் பெருசாயிட்டே போகும். நமக்கு இல்ல, வார்த்தையின் மூலம் காயம் பெருசாயிடு. அப்படி உங்களுக்கு எல்லாம் ஊர்ல அடைமொழி வச்சுக்கிறாங்களா? ஆமா, எல்லாருக்கும். எனக்கு கூட ஒரு காரையில ஒரு அடைமொழி இருக்குது, அரக்கோணத்துல ஒரு அடைமொழி இருக்குது. ஊருக்கு அடைமொழி நமக்கு வச்சிருவாங்க. பூசணிக்காய் திருடன்னு சொல்ல, அவருக்கு பிள்ளைகள் எல்லாம் வெளியே படித்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க ஊருக்கு படிச்சுட்டு லீவுக்கு வராங்க. லீவுக்கு வரும்போது யார் விட்டு பிள்ளைங்க புதுசாகுது அப்படின்னாக்கா பக்கத்துல அங்க இருக்குது, அதான் நீ பூசணிக்காய் திருட விட்டு பிள்ளைங்க. என்ன பிள்ளைங்க கொஞ்சம் சங்கடமா கேட்டு, என்னப்பா அதை சொல்றாங்க ஜனங்கள்லாம், எப்பா நான் ஒரு நாள் அவசரப்பட்டு பக்கத்து வீட்டு குப்பையில போயிட்டு ஒரு பூசணிக்காய் எடுத்துட்டேன், அதனால இந்த ஊர் ஜனம் என்ன பண்ணிடுச்சு, எனக்கு இந்த பட்டப்பேர் வச்சாங்க. நான் எவ்வளோ படிச்சிருக்கிறேன், எவ்வளோ சம்பாதிக்கிறேன், நான் செய்த தவிர இந்த ஜனங்க சுட்டி காட்டு ஒரு பட்டப்பேர் வச்சிட்டாங்களே, எனக்கு அப்புறம் என் பிள்ளைகளுக்கும் அந்த பெயர் தொடர். ஊர்ல பல்லு போந்து வயசான பாட்டிங்களை முதல்ல கூப்பிடு, அதுக்கப்புறம் பெரியவங்க, அதுக்கப்புறம் வாலிபி பிள்ளைங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் கூப்பிடு என்று சொல்லும் பொழுது, இவங்க ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சு இன்னைக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பாடு போடுறோம்னு சொல்லி சாப்பாடு போட ஆரம்பிச்சாங்களாம். முதல் பந்தியில் வயதான பாட்டி, வயதான தாத்தாமார்களை கொண்டு வந்து போட்டாங்க. சாப்பாடு சாப்பிட்டு இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வயதானவங்க சாப்பிட்டு போகும்போது இருக்கிற பெயர் மாறி சாப்பாடு போட்ட எஜமான், சாப்பாடு போட்ட எஜமான், சாப்பாடு போட்ட எஜமான் என்று முழு பூசணிக்காவை சாப்பாட்டில் மாறிச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க நினைச்சிருப்பீங்க இவ்வளவு பேர் பூசணிக்காய் நம்ம எவ்வளவு சோறு போட்டு ரொப்புறது அப்படின்னு நினைக்கலாம். ஒரு நல்லது செய்யும் பொழுது நம் மேல் இருக்கிற ஒரு தீய காரியம் மாறிடும் என்பதற்கு இது பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் நம்ம ஐக்கியம் யாரோட கூட இருக்கணும், கோவப்படக்கூடாதுன்னா நீங்க யாரோட கூட இருக்கணும், ஆவியானவர் கூட இருக்கணும். பரலோகம் போனோம்னா யாரு கூட இருக்கணும், குமாரன் கூட இருக்கணும். கர்த்தர் தரிசனங்களை வெளிப்படுத்தினா யார் கூட இருக்கணும், பிதாவோடு கூட இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். அடுத்ததாய் நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நம்ம வாசிக்கலாமே, பிரைஸ் எல்லாம் வாசிங்க. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா.
நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவால், அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. அந்நியன் என்றும் இல்லை, சுதேசி என்றும் இல்லை. we are all one. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். we are the body of Christ. நாம் கிறிஸ்துவினுடைய அவயமா இருக்கு. என் கை இந்த சரீரத்தோடு இருந்தா தான் கைக்கு வேல்யூ. இருதயம் மற்றவர்கள் மேல கரிசனப்படும், மற்றவர்களுக்காக அழும். இந்த இருதயம் வெளியே இருந்தா ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகும். இன்னைக்கு சபையில கை தனியா இருக்கு, கால் தனியா இருக்கு, தலை தனியா இருக்கு, இருதயம் தனியா இருக்கு, உறுப்புகள் எல்லாம் வெவ்வேறு. ஒன்றி வாழணும், உறவுகளோட ஒன்றி வாழணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா. அந்த 10 பேரோடு நானும் ஐக்கியப்பட்டு இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நீதி எந்த பக்கமோ அந்த பக்கம் இருக்கணும். நான் தனித்து நின்னா என் பலன் இருக்கிறவங்கள அடிப்பேன். அவன் 10 பேரும் ஒன்று சேர்ந்துக்கினான்னா முடியவே முடியாது. அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு சபை, குடும்பம், உறவுகள், இனச்சின பந்துக்கள், சமுதாயத்துல நாம் ஐக்கியப்பட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் விரும்புறாரு. அந்த ஐக்கியம் யாரோடு கூட இருக்கணும்? துன்மார்க்கரோடு அல்ல, பாவிகளோடு அல்ல, பரியாசக்காரரோடு அல்ல, கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நம் பிற்கிற அப்பமும் கூட கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? இந்த ஒரே அப்பத்தை தான் நீங்களும் சாப்பிடுறீங்க, நானும் சாப்பிடுறேன், அண்ணன் சாப்பிடுறாரு, அக்கா, அம்மா, பெரியப்பா, சித்தப்பா, எந்த சரீரத்தை தான் சாப்பிடுறோம்? ஒரே சரீரம். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ சாப்பிட்டதா சொல்ல, நான் சிக்கன் தாங்க சாப்பிட்டேன், இதைத்தான் சொல்லும். நான் கிறிஸ்துவினுடைய சரீரத்தை புசித்தேன், கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்கிற ஸ்டேட்மெண்ட்டை இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற எல்லாரும் சொல்லணும். இதுதான் ஐக்கியம். ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். நீ வெவ்வேறான ஆன்சர், நீ வெவ்வேறான காரியத்தை சொன்னா நமக்குள்ள என்ன இல்லை? ஐக்கியம் இல்லை. அடிச்சுக்கிறாங்க அப்படி என்று சொல்லிவிட்டு கடந்து போவார்கள். வாசிங்க அடுத்த வசனத்தை. வேண்டும் என்றால் பரிசுத்த வான்களோடு ஐக்கியமாய் இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கல. அவன் பரிசுத்தவான்களோட ஐக்கியமா இருக்கணும். ஏன் தெரியுமா? அவன் கைமாறு எதிர்பார்க்காம நமக்காக ஜெபம் பண்ணும். ஆமென் சொல்லுங்கள. இன்னைக்கு சர்ச்சுக்காக ஜெபம் பண்ணுங்க. யாரு இன்னைக்கு சபைக்காக யாரெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இதனால உங்களுக்கு என்ன கிரெடிட் வரும்? இல்லை, அப்பா என்ன ஜெபிக்க சொல்லி இருக்கிறேன். அப்போ இதன் மூலம் நான் உனக்கு ஜெபம் பண்ண பிரதர். பரிசுத்தவான்களின் குறைச்சலில், பரிசுத்தவான்களின் தரித்திரத்திற்கு நீங்கள் பொருள் சகாய செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் பவுல் அப்போஸ்தலனுடைய நிருபங்களில நம்ம வாசிக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? பரிசுத்த வான்களோட. முதல் காரியம் சொன்னேன், யாரோட ஐக்கியம்? பிதாவோடு. எதற்கு பிதாவோட ஐக்கியம் வேணும்? என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிற காரியங்களை பிதாவோடும், நம்முடைய ஐக்கியம் குமாரனோடும், நம்முடைய ஐக்கியம் பரிசுத்த ஆவியானவரோடும், நம்முடைய ஐக்கியம் பரிசுத்தவான்களோடும் இருக்கணும். கடைசியாக சொல்லி நம்ம முடிக்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமே. பிலிப்பியர் 3:10. நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிய வேண்டும். நம்ம ஐக்கியம் அடுத்து எதோடு கூட இருக்கணும் தெரியுமா? அவருடைய பாடுகளில இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அவரோடு கூட சிலுவையை சுமக்கிறவர்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டுட்ட பிரியமானவர்களே என்பதற்கு அவனை என்ன பண்றாங்க, வா இந்த சிலுவையை என்ன பண்ணு, அவருடைய பாடுகளில் அவனுக்கு பங்கு கிடைத்தது. நீங்க இன்னைக்கு அவருடைய பாடுகளில பங்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்புறீங்களா இல்லையான்றத நம்ம யோசிக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, அவருடைய பாடுகளிலே நாமும் என்ன பண்ணணும், பங்கு பெறுகிறவர்களாய், அவருடைய பாடுகளிலே நாமும் ஐக்கியமுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமைச்சனங்க, அவருடைய பாடுகளின் அனுபவத்தை உனக்குள்ள கொண்டு வா. ஆமைச்சனங்களை பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாட்டு உண்டு, நீயும் சுமப்பாயா, நீயும் சிலுவை சுமப்பாயான்றதுல ஒரு பாட்டு. அல்லேலூயா சொல்லுங்களை பார்க்கலாம். நாம சிலுவையை சுமக்கிறவர்களாய், அவருடைய பாடுகளிலே பங்கு பெறுகிறவர்களாய் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் விழுந்த பொழுது அவரை அடக்கம் பண்ணின பிறகு, இயேசுவை அடக்கம் பண்ணின பிறகு அவருக்கு, அவருடைய சரீரத்திற்கு சுகந்த, அவருடைய பாடுகளுக்காக அவர்கள் அழுகிறார்கள். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். உடனே அவர் அவங்களை சால்வ் பண்றாரு. எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் ஒரு பிள்ளைங்க. ரோட்டோரத்தில் கேலி கிண்டல் செய்கிறவர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னாரா, பாடுகளை நினைத்து அழுகிறவர்களை பார்த்து சொன்னாரா? பாடுகளிலே அழுதவர்களை பார்த்து சொன்னார். அவருடைய பாடுகளிலே அழுதும் அவருடைய பாடுகளிலே ஐக்கியப்பட்டும் நீங்களும் நானும் இருப்போம்னா தேவனுடைய வார்த்தை நமக்கு தேறுதலாய் அமையும். ஆமென் சொன்னங்களை பார்க்கலாம். ஆமே, எனக்கு நாமும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற குமாரனோடு ஐக்கியப்பட்டும் குமாரனுடைய பாடுகளோடும் ஐக்கியப்பட்டும் இருப்போமானால் தேவன் நமக்கு ஆறுதலின் தேவனாய், தேறுதலின் தேவனாய் நம்ம வாழ்வில் அவர் வெளிப்படுவார். ஆமென், அல்லேலூயா. சின்ன ஒரு வார்த்தையில ஒரு ரகசியம் தெரியும். நீங்க நினைக்கலாம், இயேசுவுக்கு ரத்தம் வடிகிறது, இயேசு சிலுவையில மரித்து கொண்டிருக்கிறார், சிலுவையில வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய பாடுகளை தன் சரீரத்தில் உணர்ந்து அழுதவர்களை பார்த்துதான் சொல்றாரு, எனக்காக அழாதீங்கள், உங்களுக்காகவும் பிள்ளைகள். அவோ அவருடைய பாடு, அவருடைய பெயின் என்ன, அவருடைய சாக்ரிஃபைஸ் என்ன, எனக்காக அவர் ரத்தம் சிந்தினாரு. ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. பாட்டு பாடும்போது அழணுமே, இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாத. இந்த பாட்டு இன்னைக்கு எப்படி பாடுறாங்க தெரியுமா? ஈஸியா பாடிடுறாங்க. சிலுவையின் அந்த வேதனையும் எனக்குள்ள வர வேண்டுமே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாத. அந்த சிலுவை காட்சி அப்படியே கொண்டு வந்து, ஆண்டவரே எனக்காக காயங்கள் பற்றீரே, எனக்காக அடிக்கப்பட்டீரே, எனக்காக நொறுக்கப்பட்டீரே. அவருடைய பாடுகளில நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும். ஆமே, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அவருடைய சிலுவையை சுமக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்கல. அவருடைய மரணத்துல அழுகிற வாய்ப்பு கிடைக்கல. என்கிற ரட்சிப்பு வந்தது. அப்போ அவர் செய்த சாக்ரிஃபைஸ் நினைக்கும் போதெல்லாம் அழுக வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளோடு ஐக்கியப்படும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ ஐக்கியப்படணும், அவருடைய பாடுகளுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவர் எனக்காக சிலுவையை சுமந்தாரே, அதுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லுங்களேன்? இப்ப கடைசியா முடிச்சிடுறேன். என்ன பண்ணணும்? இந்த சாக்ரிஃபைஸ் எதுக்காக? ஒரு மனிதன் செய்வாரானால் அந்த மனிதனுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விடுகிறேன். அதுதான் அவருக்கு கொடுக்கிற ரெஸ்பெக்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய பாடுகளில நான் ஐக்கியப்படுகிறேன் என்று சொல்லுகிறவன், அவருக்காக என் லைஃப் சீர்திருத்தம் செய்வதுதான் நான் அவருக்கு செய்யற தேங்க்ஸ் கிவிங். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆமாப்பா, நல்ல மனுஷங்க, எனக்காக ஜீவனை விட்டாரு, எனக்காக ஜீவனை விட்டாருன்னு சொல்லி என் வழியை கெடுத்து கொண்டு இருந்தாக்கா அவரை மனம் அறிய என்ன பண்றேன்? இன்னமும் ஆணி அடிக்கிறேன், இன்னமும் பார்க்கலாம். அல்லேலூயா. என்னை சீர்திருத்தம் செய்து கொள்வதுதான் அவர் எனக்காக சிந்தின ரத்தத்திற்கு நான் கொடுக்கிற மரியாதை. என் வழியை நல்வழிப்படுத்துவதுதான் எனக்காக மரித்த அவருக்கு நான் கொடுக்கிற ரெஸ்பெக்ட். ஆமென் சொல்லுங்களேன். சும்மா நல்லதுங்க, ஏசப்பா நல்லவருங்க, வல்லவருங்க, வாக்கு மாறாதவருங்க, அதனால என்னை யூஸுங்க.
என் வழியும் என்னுடைய பேச்சு என் சிந்தை என்னுடைய போக்கு எல்லாம் இன்னும் உலக பிரகாரமே இருந்தா அவர் தெரியுமா, என்னை சுத்திகரிப்பதுதான் அது அவருடைய பாடுகளின் ஐக்கியம். என்னை நீதிமானாய் மாற்றுவதுதான் அவருடைய சிலுவையினுடைய முகாந்திரம். அவருடைய மரணத்தின் முகாந்திரம் என்னை பிதாவோடு சேர்ப்பதுதான் சிலுவை மரணத்தினுடைய முகாந்திரம். அந்த முகாந்திரத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுப்பதுதான் அவருடைய பாடுகளிலே நானும் ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு அர்த்தமாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமே. எதற்காக காயப்பட்டீர்? ஏசாயா 53 சொல்றோம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் என்ன பண்ணாரா? அடிக்கப்படு. எனக்காக அடிக்க, நான் தொங்க வேண்டிய இடத்துல நீங்க தொங்கினீங்களே, நான் உமக்கு நன்றி உள்ளவனா இருக்க வேண்டாமா? ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அப்போ நான் நன்றி உள்ளவனா இருக்கணும்னா என்ன சொல்லணும்? நான் அப்படி உலக பிரகாரமா வாழ்ந்துகிட்டு நன்றி ஆண்டவரை நன்றி ஆண்டவர் சொல்லுவதல்ல, என்னை அர்ப்பணிப்பதுதான் நம்முடைய ஐக்கியம் பரிசுத்த ஆவியானவர்கள், நம்முடைய ஐக்கியம் பரிசுத்தவான்களோடு, நம்முடைய ஐக்கியம் அவருடைய பாடுகளோடு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமே. கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கணும். ஏன் இந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்றாருன்னா, என் பிள்ளைக்கு தான் நான் இம்பார்ட்டனை கற்றுக் கொடுப்பேன். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் மியூசிக் கிளாஸ்க்கு வருவாங்க. மியூசிக் கிளாஸ் இன்னைக்கு என்கிட்ட படித்தவங்க எல்லாமே ஒவ்வொரு துறையில் இருக்கிறானுங்க. நிறைய ஒவ்வொருத்தர் மியூசிக் கம்போசராக இருக்கிறாங்க. தம் பிள்ளைக்கு உங்களை தம் பிள்ளையா விரும்புகிறபடினால தான் இந்த இம்பார்ட்டன்டான டெக்னிக்ஸை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். நேற்று சொன்னார், என் மகனே உன் பிரேயர் இப்படி மாறட்டும், உன்னுடைய ஐக்கியம் எப்படி மாறட்டும்னு சொல்லி ஆண்டவர் இம்பார்ட்டன்டான காரியங்களை கற்றுக் கொடுக்க காரணம் நீங்க விலையேற பெற்றவர்கள். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், சொல்லுங்க, நம்முடைய ஐக்கியம் பிதாவோடு, நம்முடைய ஐக்கியம் குமாரனோடு, நம்முடைய ஐக்கியம் பரிசுத்தவான்களுக்கு செலுத்துவ கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா நன்றி, ஹல்லேலூயா நன்றி, ஹல்லேலூயா நன்றி, நன்றி நன்றி ஆண்டவரே.